யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே நிறைய பேர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். வெற்றி பெற்றவங்களை வந்து ரொம்ப குறுகிய லெவலில் தான் பார்த்துருப்போம். இந்த ஃபெயில் ஆனவங்க வந்து எப்படி அதை மீண்டும் மறுபடியும் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத நான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது டோன்ட் கிவ் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக இந்த கேரக்டர்ஸ் வந்து ஜெயிச்சவங்க எல்லார்ட்டையுமே உண்டு. ஃபெயிலியர்ஸ் வந்த உடனே நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது வந்து ஒரு மென்டாஸை வந்து நீங்கள் பார்க்கணும். இன்ஸ்டியூட்டில் போய் டைரக்டர்ஸ் மீட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்கல்ட்டிஸ் அவங்கள நீங்கள் மீட் பண்ணணும். அதே போல் இந்த எக்ஸாமுக்காக தொடர்ந்து போராடி ஜெயிச்சவங்களை நீங்கள் மீட் பண்ணணும். இந்த தேர்வு மூலமாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த தேர்வு வந்து ஒரு மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மதிப்பை தீர்மானிக்காது அப்படின்றத நீங்கள் உணரணும். காரணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஹார்ட் ஒர்க்கு, உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அது யாராலையும் வாழ்க்கையில் வந்து மாற்ற முடியாது. அந்த இதை பற்றி நீங்கள் பெருமைப்படணும். உங்களை நீங்களே நினைச்சு பெருமையாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன் மதிப்பு வந்து ரொம்ப அதிக லெவலில் நீங்கள் வைக்கிறப்ப இந்த ஃபெயிலியர்ஸ் உங்களை எதுவுமே பண்ணிட முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளேயே முதல்ல வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து நம்மள வந்து புஷ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சர்வீஸ்க்குள்ள போனோம்னா எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வந்து இதனால வந்து பயனடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் அந்த சர்வீஸை பத்தி உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீங்க வந்து எத்தனை முறை தோத்தா கூட மீண்டும் மறுபடியும் எழுந்து வந்து நிறைய பேர் வந்து என்னால பயனடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போராட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தோல்வியால நம்ம தோழ மாட்டோம். நிச்சயமாக வந்து மீண்டும் வென்று காட்டுவோம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்னாவே வந்து தோல்வியை பார்த்து பயப்படாத ஒரு குரூப் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம். இந்த அட்டெம்ப்ட் இல்லைன்னா அடுத்த அட்டெம்ப்ட்ல நிச்சயமா நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.